நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஏன் அவங்க தைரியமா பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் எதிர்த்து பேசல? மம்தா பானர்ஜி தூங்க விடல. மம்தா பானர்ஜி கிறுக்கு பிடிக்க வச்சாரு. எண் மக்கள் யாத்திரையில அவர் தெருவா நடந்தார் இல்லையா? அந்த சமயத்துல அவர் வர்ற வரைக்கும் இந்த ஹிந்துத்துவாவுக்காக பாஜக என்ன செஞ்சிருக்கு? பாஜக இங்க உடனே கால் ஊன்றும் நினைக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு நான் ரொம்பவும் மதிக்கிற, ரொம்பவும் உயர்வாக நினைக்கக்கூடிய கோலாகல சீனிவாசன் சார் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. எனக்கு அரசியல் அவ்வளவா தெரியாது. இருந்தாலும் நான் பாண்டே சார், கோலாகல சீனிவாசன், சகோதரர் மாரிதாஸ், கிஷோர் கே சாமி இவங்களுடைய பதிவுகளை நான் ரெகுலராக பார்த்து நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிடுவேன். இப்போ சமீப நாட்களாக பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் வெளியே புதிய இயக்கம் ஆரம்பித்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தம் இல்லாமையே இப்போ 2 நாட்கள் முன்னாடி மின்னம்பலத்தில் கோலாகல சீனிவாசன் சார் பேசியிருக்காரு. அந்த பேசுனதில் நிறைய பேர் அவருடைய பேரை கூட மென்ஷன் பண்ணாமல் இப்படி பேசியிருக்காங்க அப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் டைரெக்டாகவே சொல்கிறேன், இந்த பதிவு கோலாகல சீனிவாசன் சார் அப்புறம் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு, அதாவது இன்னும் புரியாமல் இருக்கிற ஒரு சிலருக்காகத்தான் இந்த பதிவு. இதில் பார்த்தோம்னா கோலாகல சீனிவாசன் சார் சொல்லியிருக்காரு, அதாவது அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு போயிருக்காரு. பாஜகவை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் கட்சிக்காக என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது உண்மையிலே புரிஞ்சுதான் பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களானே தெரியல. முதல்ல இது தன்னை முன்னிலைப்படுத்தி மேலே கொண்டு போகிறாரு. அதனால தான் பாஜக மேலிடம் இவர் வெளியே போகும்போது கூட எதுவுமே சொல்லலைங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் வித்தியாசமாகவும் இருந்தது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணாமலை அவர்கள் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாஜக 50 வருஷமாவது இருக்கும். 50 வருஷத்தில் இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்களை யாருமே குறைய சொல்லலை. இப்போ வரைக்கும் இன்னைக்கு வெளியே வந்த பாஜகக்காரங்க கூட யாருமே குறை சொல்லலை. அவங்க வருஷத்துக்கு 1% ஓட்டை கூட்டியிருந்தா கூட இந்நேரம் பார்த்தோம்னா 50% ஓட்டு வந்திருக்கும். அதை யாருமே செய்யலை. அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த கட்சிக்காக என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற நிறைய கிராமங்கள் தான் சார். அந்த கிராமத்தில் பார்த்தோம்னா முதல்ல பாஜக கொடியே இருக்காது. இப்போ வீடு தோறும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் அந்த கூடை இருக்கும் இல்லையா, அதில் பாஜக கொடியை சொருகியிருக்காங்க. முதல்ல பாஜக காரங்கனாலே ஒரு பயம் இருக்கும். எதுக்கு நமக்கு இந்த வேலை, எதுக்கு இந்த கட்சின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி நான் பாஜக காரன்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறாங்க, கெத்தாக சொல்லிக்கிறாங்க. மோடி ஐயா அவர்களுடைய ஃபோட்டோவை, அந்த ஐடி கார்டு இருக்கும் இல்லையா, அதை ஜேப்பில் வச்சுக்கிறாங்க. காரில் பாஜக கொடியை கட்டிக்கிறாங்க. ஒரு திமிராகவே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. இப்போ ஒரு மாநில தலைவர் யாராக இருந்தாலுமே தொண்டனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா வெளியே இறங்கிடணும். இப்போ எவ்வளோ பேர் சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் போட்டதுக்காகவே பார்த்தோம்னா நிறைய பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க. 21 வயசு பையன் ஜெயிலில் இருக்கான் சார், எனக்கு தெரியும். அவனை யார் இப்போ வெளியே எடுப்பா? மறுபடியும் பார்த்தோம்னா இதே RSS, இதே இந்து முன்னணி தான் அந்த பையனை போய் இப்போ வெளியே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அவனுக்கு எந்த விதமான 10 பைசா லாபமும் இல்லை. அதே மாதிரி தெருவில் இறங்கி வேலை பார்க்குற தொண்டன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன ஒரு ஆசைனா பணம் சம்பாதிக்கணுங்கிற உண்மையிலே ஆசையே இல்லை. அவங்களுக்குமே சித்தாந்தம் இருக்குது, கொள்கை எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு என்ன, நம்ம நாடு நல்லா இருக்கணும், அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும். அதைத்தான் அவங்களுமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த மேல் மட்டத்தில் இந்த ஏசி ரூம்குள்ளே இருந்துட்டு பேசுகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தொண்டரோட தொண்டனா ஒரு சாதாரண மக்கள்கிட்ட நீங்கள் பேசி பாருங்களேன். அதாவது மற்ற கட்சிக்காரவங்க பாஜகக்காரவங்களை பார்க்கும்போதே பார்த்தோம்னா என்னமோ வேற்று கிரகவாசி மாதிரி பார்ப்பாங்க. ஒரு மதவாத கட்சின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் நம்முடைய பாரத பிரதமரை எத்தனை பத்திரிகை, எத்தனை மீடியா, எவ்வளோ பேர் இழிவாக பேசியிருக்காங்க. ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு தலைவர் கேட்டிருக்காங்களா? யாராவது ஒரு தலைவர் சண்டை போட்டிருக்காங்களா? யாராவது ஒருத்தர் காமிங்க அண்ணாமலைக்கு முன்னாடி. அதே மாதிரி பார்த்தோம்னா எவ்வளவு இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. கொலகாரன்,
நல்லா தெரியும். குஜராத் கலவரத்தில் இருந்தே பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, இந்துக்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்டே சொல்லுவாங்க, நீ மோடியை நல்லவர்னு சொல்கிற, அவர் வந்து குஜராத் கலவரத்தில் 2000 பேரை கொண்டுட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியலை, ஒரு ரயில் பட்டியில் 58 பேர் வந்தாங்க, அதில் குழந்தைகள் இருந்தாங்க, சாதுக்கள் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் எரிச்சு கொண்டிருக்காங்கங்கிறது இங்கே இருக்க யாருக்குமே தெரியல. அதை ஃபுல்லாக மறைச்சிட்டு 2000 பேர் மோடி கொண்டுட்டார், ஒரு கொலகாரன், இது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாபரி மஸ்ஜித்தை இடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அங்கே கோயில் தான் இருந்தது, கோயிலை இடிச்சுட்டு பள்ளிவாசல் கட்டினாங்க, பள்ளிவாசலை இடிச்சுட்டு கோயில் கட்டியிருக்காங்க. இதற்குண்டான விளக்கமும் இங்கே யாருமே எடுத்து சொல்லலை. இங்கே இருந்த திராவிட கட்சிகள் இந்த பாஜகவை ஒரு பூச்சாண்டியா காமிச்சு அவங்க தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்களே. நம்முடைய பாரத பிரதமர் மேலேயோ கட்சி மேலேயோ RSS மேலேயோ இருக்கக்கூடிய அந்த களங்கத்தை யாருமே போக்கலை. பாஜகனாலே வடநாட்டு கட்சி, பிராமணர் கட்சி, பணக்கார கட்சின்னு இருந்ததை அண்ணாமலை அவர்கள் உடைச்சிருக்காரு சார். நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்க கூட அண்ணாமலை பேசுகிறத ரசிக்கிறாங்க. இதை சொன்னால் கூட என்ன ரசித்து பேசிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. மக்களுக்கு புரிகிற வகையில் வந்து அவர் பேசியிருக்காரு, நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு கொண்டு போயிருக்காரு. நம்முடைய பாரத பிரதமர் செஞ்ச நல்ல திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்காரு. தன்னை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்காக வந்து அவர் வார் ரூம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வார் ரூம் தேவைதான் சார். இங்கே நம்ம ஊரில் பார்த்தோம்னா தரையில் இறங்கி லோக்கலாக தான் வந்து மற்ற திராவிட கட்சிகள் வந்து அரசியல் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுமே அப்படி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்படித்தான் வந்து இங்கே வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அவங்கள மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் மாதிரியே வந்து பட்டும் படாமலும், அதாவது நழுவிட்டு போகிற மாதிரி அரசியல் வேண்டாம். அது வந்து அதாவது இங்கே இருக்க தொண்டர்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. என்னை ஒருத்தர் அடிக்கிறான், என்னை ஒருத்தர் நான் ஜெயிலில் போக போகிறேன்னு தெரிஞ்சால் என்னை வந்து என்னுடைய தலைவன் காப்பாற்றுவான்கிற நம்பிக்கை ஒரு தொண்டனுக்கு ஏற்படணும். அந்த நம்பிக்கை அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு சார். இது இல்லைன்னு யாராலையுமே மறுக்க முடியாது. பிஜேபியோட IT விங் இருக்கும்போது எதுக்கு வார் ரூம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வார் ரூம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே வந்து எல்லாருமே ஹேண்டில் பண்ண முடியாது. வார் ரூமில் ஒரு 10 பேர் இருக்காங்களா, மற்ற அத்தனை பேருமே பார்த்தோம்னா சாதாரண தொண்டங்கள் அவர் மேலே இருக்கிற ஒரு பிரியத்தினால பாசத்தினால அவங்களும் பதில் போடத்தான் செய்கிறாங்க. இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவின் IT விங்கும் வார் ரூமும் சேர்ந்து செயல்படணும். அண்ணாமலை அவர்கள் மேலே இருக்கிற கோபத்தை அவங்க ஆட்டை வெட்டினாங்க. உங்களுக்கே தெரியுமா, ஆட்டை வெட்டினாங்க. அப்படியாப்பட்ட ஆளுகளுக்கு நம்ம என்ன மாதிரி பதில் கொடுக்க முடியும் சொல்லுங்க? எதிராக இருக்கிறவங்க ஒரு அடி முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம 4 அடி முன்னாடி போய் ஆகணும். தமிழ்நாடு கேரளாவினுடைய கலாச்சாரமும் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரமும் வேற. வடநாட்டில் இருக்க மக்கள் பாஜகவையும் RSSையும் பார்க்குற மாதிரி தமிழ்நாட்டிலே கேரளாவையும் பார்க்கல. இன்னும் மக்களுக்கு வந்து புரிதல் இல்லை. பாஜகவுக்கு ஏன் ஓட்டு போடணும்னு சொல்லி கேளுங்களேன், ஒரு பதில் வராது. ஆனால் ஏன் போடக்கூடாதுன்னு கேட்டோம்னா 1000 ரீசன் சொல்லுவாங்க. இதுக்காக பாஜக வேண்டாம், அதுக்காக பாஜக வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னும் இங்கே இருக்க மக்களுக்கே வந்து பாஜக மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. அது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதை மாற்றினவர் அண்ணாமலை அவர்கள் தான். ஏன்னா அவருடைய பேச்சுனால அவர் சொல்கிறாரு, அவ்வளோ விஷயங்கள் வந்து மக்களுக்கு புரியுது. இவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 14 லட்சம் கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு கொடுத்துருக்குன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு பிறகுதான் சார் இங்கே எல்லாருக்குமே தெரியுது. அதுக்கு முன்னாடி தெரியலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஏன் அவங்க தைரியமாக பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் எதிர்த்து பேசலை? அவங்க யாராவது இந்த மாதிரி விஷயங்களை பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் அண்ணாமலை பின்னாடி யாருமே போக போகிறதில்ல. இங்கே மக்களுக்கு தேவை தொண்டனுக்கு பிடிச்ச மாதிரி தலைவன் இருக்கணும். அவர் வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸாகவே இருக்கட்டுமே. அந்த சிங்கிள் ஃபேஸு தான் இத்தனை பேரையும் வந்து தண்ணி குடிக்க வச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு தொண்டனுக்கு ஏதாவது ஒன்றா என் தொண்டனை நீ தொட்டு பார்த்துருவியான்னு சொல்லி கேட்குறாரு. 1.5 வருஷமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காங்க. எத்தனை பேர் மேலே பொய் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க. எத்தனை பேருக்காக இவர் குரல் கொடுத்துருக்காரு. ஆனால் நயினார் நாகேந்திரன் என்னைக்கு வந்து மாநில தலைவராக வந்தாரோ அதுக்கு பிறகு பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து கம்முன்னு ஆயிட்டாங்க. அதாவது ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஏன் வெளியே ஜெயிலுக்கு போகணும், நமக்காக வாய்ஸ் கொடுக்க யார் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. இதே அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது பயங்கர ஆக்டிவாக இருந்தாங்க. உடனே பதில் கொடுத்தாங்க. அப்போ நம்மளை பாதுகாக்க, நம்மளை கேர் பண்ண ஒரு தலைவர் வேணும்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறதுல தவறே இல்லை. இங்கே தெருவாய் இறங்கி போஸ்டர் ஓட்டுறது, தெருவாய் இறங்கி ஓட்டு கேட்க போகிறாங்க. ஆனால் மேலே இருக்கிறவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க.
இப்போ வந்து அண்ணாமலை அவரும் ஜெயிக்கலை, கட்சியும் ஜெயிக்க வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் வந்து 4 வருஷம் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 4-5 வருஷம் கூட ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அங்கே ஆட்சி பிடிக்கிறதுக்கு 15 வருஷம் ஆச்சு. முதல்ல சிங்கிளாக தான் இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களும் என்ன சொன்னார், தனியாகவே வந்து போட்டி போடணும் அப்படின்னு சொன்னார். நானுமே வந்து தனியாக போட்டால் கண்டிப்பாக ஆட்சி இப்போதைக்கு அமைய முடியாது, என்னுடைய பார்வையுமே அதுதான் இருந்தது. ஆனால் ஒரு கூட்டணியாக இருந்து ஆட்சி பிடிக்கலாம் அப்படின்னு என்னை மாதிரி நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் அவருக்கு அந்த தெளிவு இருந்திருக்கு, இல்லை நம்ம வந்து தனியாக வந்து களத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு வந்து மெஜாரிட்டியாக வர முடியும், நம்ம வந்து தனித்து களம் கண்டால் மட்டும்தான் இங்கே ஆட்சி அமைக்க முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. வெஸ்ட் பெங்காலவே நம்ம எடுத்துக்கிடுவோமே, ஃபஸ்ட்டு 2 சீட்டு, அப்புறம் 77 சீட்டு, இன்றைக்கி 207 சீட்டு. அங்கே வந்து சுவேந்து அதிகாரி மாநில தலைவராக இருந்து வேறொருத்தர் வந்தாலுமே வந்து அவருடைய பொசிஷன் அந்த கேட்டகரியிலேருந்து இறங்கவே இல்லை. டெய்லி போராட்டம் பண்ணார். மம்தா பானர்ஜியை தூங்க விடலை, மம்தா பானர்ஜி கிறுக்கு பிடிக்க வச்சாரு, மக்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்தாரு. அங்கே இருக்கும் நீங்கள் மற்றவங்க நிறைய பத்திரிகைக்காரர், இப்போ சீனிவாசன் சாருக்கெல்லாம் தெரியும், சந்தேஷ்கலில் எவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்தது. அங்கே வந்து அக்னிமித்ரா பால் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு அவங்க அமைச்சராக இருக்காங்க. அந்த பெண் அவங்க வந்து அந்த சந்தேஷ்காலி பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தாங்க. ரோட்டில் உக்காந்தாங்க சார், ரோட்டில் உக்காந்ததுனால இன்னைக்கு ரேகா பத்ரா வந்து ஒரு மினிஸ்டர் ஆயிருக்காங்க. கவிதா மாஞ்சி சாதாரணமாக பாத்திரம் தேய்க்கிற பெண், வீட்டு வேலை பார்க்குற பெண், அவங்க வந்து இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்காங்க. அது மாதிரி அந்த மாநில தலைவர், அந்த மாநிலத்திற்கு உண்டான ஒரு கலாச்சாரத்தோடு சேர்ந்த ஒருத்தனால தான் அந்த மாநிலத்துக்கு உண்டான விஷயங்களை முன்னெடுத்து போக முடியும். அது மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி வேறு விதமான நம்ம அரசியல் பண்ணனா மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு. உள்ள நிறைய கிளாஷ் போயிருக்கு. ஆனால் மேலே மட்டும் இல்லை, சமீபத்தில் நான் நிறைய பேர் மீட் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சரி பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியலை, சரியான தலைமை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இருந்தால் இதை சரி பண்ணியிருப்பார். எவ்வளோ பேர் சரி பண்ண முடியும், அவரால் முடியலை, அதனால் அவர் வெளியே வந்துட்டார். நம்மளும் அவர் பின்னாடி போகும். அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் தூங்க எல்லாரும் வெளியே வாங்கன்னு சொல்லவே இல்லை. மக்களுக்கு வந்து அவரை பிடிச்சிருக்கு, இவர் வந்தால் நமக்கு நல்லாச்சு கொடுப்பாரு, நம்மளுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க, தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அதனால நிறைய பேர் வெளியே வர்றாங்களே தவிர நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை யாரையுமே கூப்பிடல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியினருமே இதில் வந்து இணைகிறாங்க. இப்போ கொலவல சீனிவாசன் சார் சொல்கிறாரு, எல்லாருமே வந்து ஃபோனில் தான் வந்து உறுப்பினர் சேர்க்கை இருக்குது, இதில் எவ்வளோ வேண்டாலும் வேறு மாதிரி கொண்டு வரலாம், எண்ணிக்கையை கூட்டி காமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மொபைலில் ஒரு நம்பர் ஒரு பேர் போட்டால் மட்டும்தான் பதியுது, மற்றபடி ஒரு ஃபோன் நம்பரை வந்து 2 பேருக்கு பதியவே இல்லை. நானே செக் பண்ணி பார்த்துட்டேன். அதை பார்த்துட்டு ப்ரூஃபோடு தான் நான் சொல்கிறேன். நீ யார் வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒருத்தவங்க வீட்டில் 2 மொபைல் தான் இருக்குது, ஆனால் மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் எப்படி பதிகிறதுன்னு தெரியல, பதியலை. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பதிய தெரியாமல் இருக்காங்க. இதில் வந்து பொய்க்கணக்கு காமிக்கக்கூடிய அவசியமும் இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு 16-17 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கும்போது நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் உறுப்பினர் ஆகாமையும் இருக்காங்க. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எண் மக்கள் யாத்திரையில் அவர் திருத்தருவா நடந்தார் இல்லையா, அந்த சமயத்தில் அவர் வர்ற வரைக்கும் அத்தனை பேர் மக்களுமே வெயிட் பண்ணி நின்று பார்த்துட்டு தான் போனாங்க. எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கெல்லாம் அவர் வரும்போது எங்களுக்கெல்லாம் தெரியல, நாங்கள் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கம்பத்துக்காரங்க சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு தான், அவங்களே சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் பிஜேபிக்கு இவ்வளோ கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட்டத்தை மற்ற தலைவர்கள் கூட்டியிருந்தா யாருமே வந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் யாரும் கண்டுக்க போகிறதில்ல. அண்ணாமலை அவர்களை விட ஒரு திறமையான நேர்மையான ஒரு மனுஷன் பாஜகவுக்கு வந்தால் எல்லாருமே சந்தோஷப்படத்தான் போகிறாங்க. அதை விட்டுட்டு இங்கே வந்து தனி மனிதனை வந்து அவருடைய ஃபேஸை மட்டும் மேலே கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. அது வந்து மக்கள் விரும்பி கொண்டு வர்றது. அவர் வந்து என்னை இப்படி ப்ரொமோட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் மக்களாக வந்து விரும்பி வந்து நமக்கு வந்து பிடிச்சமான ஒரு ஆள் இருக்க, நான் பேச நினைக்கிறத ஒருத்தர் பேசுகிறாரு, அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ எனக்கே அப்படி தான் நிறைய விஷயங்கள் வந்து நான் பேச நினச்சதை சின்னப்பா கணேசன் சார் பேசுவார், ரவி சார் பேசுவார், நீங்கள் பேசியிருக்கீங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசும்போது தான் ஓ நமக்கான தலைவர் இதுதான் அப்படின்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹிந்துத்துவா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த ஹிந்துத்துவாவுக்காக
பாஜக என்ன செஞ்சிருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அடி வாங்கி மிதி வாங்கி ரோட்ல இருக்க தொண்டர்கள் தான் சார் அடியும் மிதியும் வாங்கிட்டு நம்ம மதம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மேல இருக்கவங்க யாருமே அப்படி நினைக்கிற மாதிரியே தெரியல. தெருவில் வந்து இன்னைக்கு வானதி சீனிவாசன் அவர்களோ தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் அவர்களோ தெருவில் உட்காந்து போராடணும். அப்பதான் அவங்களுக்கு அதனுடைய வருத்தம் தெரியும். எங்கேயோ இருந்துட்டு திடீர்னு வந்து அவங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கலை. ஆனால் மக்களை வந்து ஒட்டணும். நான் தான் சொல்கிறேன், 50 வருஷமாக பாஜக தமிழ்நாட்டில் இருக்குன்னா வருஷத்துக்கு 1% ஓட்டை கூட்டியிருந்தாலும் எனக்கு 50% ஓட்டு இருந்திருக்கும். ஆனால் முதல்ல எப்போ பாரு வருஷம் பூரா அதே 2% 3% ஓட்டு தான். இன்றைக்கி மாற்று கட்சியினருமே வந்து விரும்புகிற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் யாருமே இல்லைன்னே சொல்லவே முடியாது. அதுக்காக மற்ற தலைவர்கள் யாரும் இங்கே குறை சொல்ல முடியாது. நல்ல பேச்சாளர் ராமசீனிவாசன் சார் இருக்கார், அஸ்வத்தாமன் சார் இருக்காங்க. அவங்களெல்லாம் யாருமே குறைய சொல்லலை. அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க செஞ்சாங்க. ஆனால் எதிர்த்து பேசி நம்ம அரசியல் செஞ்சால் மட்டும்தான் இங்கே ஆட்சி அமைக்க முடியும். பாலிஸ்டு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. அதை வந்து அண்ணாமலை அவர்கள் புரிஞ்சிருக்காங்க. அதனால தான் அவர் வெளியே வந்திருக்காரு. எலெக்ஷனில் அண்ணாமலை அவர்கள் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. 4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அவர். ஏன்னா ஒரு 3 வருஷத்துலேயே மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சு 4 லட்சம் ஓட்டு வாங்குறதுலாம் சாதாரண விஷயமே இல்லை. இன்னொன்று பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் சுவேந்து அதிகாரிக்கு 15 வருஷம் டைம் கொடுத்த டெல்லி மேலிடம் அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் அந்த டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே வந்து ஆட்சியை பிடிச்சிடணும், அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே ஓட்டு பெர்சன்டேஜ் கூடிடணும், அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே எல்லாருமே வந்து தமிழ்நாட்டினுடைய சிஎம் பாஜக இங்கே உடனே கால் ஒன்றும் நினைக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் கேட்ட மாதிரி 2 முறை அல்ல 3 முறை அவருக்கு மாநில தலைவருடைய பதவி கொடுத்தா மட்டும்தான் இங்கே மக்களினுடைய மனசை வந்து மாற்ற முடியும். மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஏன்னா இங்கே நிறைய புரிதல் இல்லை. நான்லாம் எவ்வளோ விஷயங்களை பேசி சொல்லி சரி பண்ணி வச்சுருப்பேன். திடீர்னு எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க, மோடி வந்துட்டாருன்னா எங்களுக்கு வந்து குலசாமியெல்லாம் கொண்டாட விட மாட்டாங்களாம்ல அப்படின்னு கேட்பாங்க. திடீர்னு எங்கேயாவது போயிட்டு வந்தவங்க, எப்பா மோடி வந்துட்டா தெருவுக்கு பேரெல்லாம் வைக்க விடாம வெளிநாடு மாதிரி நம்பர் கொண்டு வந்துருவாங்களான்னு கேட்பாங்க. இதெல்லாம் யார் எங்க ரூமர் வருதுன்னே தெரியாது. சாதாரண மக்களுக்கு நீங்க இன்னும் புரிய வைக்க வேண்டியது நிறைய வேலை இருக்கு சார். இங்க தொண்டர்கள் வந்து வேலை பார்க்க ரெடியா இருக்கிறாங்க. தலைமை அதுக்குண்டான அது கட்டமைப்பு சரியா இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் டெல்லி நினைக்கிற மாதிரி இங்கே தமிழக பாஜக ஆட்சி அமைக்கும். எனக்குமே ஆசை தான். ஒரு குஜராத் மாதிரி, உத்தரப்பிரதேஷ் மாதிரி, அஸ்ஸாம் மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் உள்ளே நடக்கிற விஷயங்கள் இது ஒவ்வொரு மாவட்டம் தோறும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வெளியே சொல்ல முடியாமல் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக நிறைய பாஜக அந்த காரியகர்த்தாஸ் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அதுலேருந்து வெளியேறிட்டு அண்ணாமலை அவர்கள் வெளியே வரட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது தான் உண்மை. இல கணேசன் மாதிரி, சிபிஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாதிரி எல்லாம் பெரிய பதவிக்கு வரணுங்கிறதுக்காக அண்ணாமலை அவர்கள் இன்னும் 20 வருஷம் காக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்பயே கூட அவருக்கு அந்த பதவி வரும். அவர் பதவிக்காக ஆசைப்படலை. இங்கே ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறார். இந்த சிஸ்டத்தை மாற்றினா மட்டும்தான் இங்கே நிறைய விஷயங்கள் மாறும். இப்போ அவருக்கு பதவி முக்கியமா, தமிழ்நாட்டு மக்கள் முக்கியமா? இப்போ சீனிவாசன் சார் பேசும்போது பார்த்தா அவர் வெயிட் பண்ணால் அவருக்கும் நல்ல பதவி கிடைக்கும்னு சொல்கிறீங்களே தவிர, இப்படி ஒரு ஆள் இருந்தால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டில் ஒரு மாறுதல் வர முடியும். தமிழ்நாடு வந்து ஒரு பாஜக ஆட்சிக்கு வருங்கிறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பதவி தான் முக்கியம்னா உள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கிறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்ற பணத்தில் பங்கு வச்சுட்டு அவருமே நிம்மதியாக சந்தோஷமாக நல்ல பதவியில் ஜாலியாக இருக்கலாமே. அவர் எதுக்கு தெருவில் இறங்கி என் மண் என் மக்கள் யாத்திரை மாதிரி நடக்கணும்? எதுக்கு தெருவில் இறங்கி வெயில் மழைன்னு பார்க்காம நடந்து மக்கள்கிட்ட பேசி ஓட்டு சேகரிக்கணும்? தெருவில் இறங்கி ஓட்டு சேகரிச்சது இவர் தான் சார். மற்றவங்க செஞ்சிருக்கலாம், பட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். அவரை மட்டுமே வந்து காமிச்சு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அவரை வச்சு காமிச்சு தான் பாஜகன்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னே எல்லாருக்குமே தெரியுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு திமுக குடும்பமே பரம்பரை நாங்கள் பிறந்ததே திமுகவுக்கு ஓட்டு போடவும் கால் கழுவவும் தான் இருக்கிற குடும்பத்தில் இருக்க இன்னைக்கு இருக்க வயசு பசங்க, ஜென்சி பசங்க அப்படி தைரியமாக காரில் வந்து பாஜக கொடியை கட்டிட்டு நாங்கள் அண்ணாமலையினுடைய தொண்டர்கள் அப்படின்ட்டு தான் ரொம்ப சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாறுதலை கொண்டு வந்தது, அந்த இளைஞர்களை இழுத்ததில் முக்கியமான காரணம் அண்ணாமலை அவர்கள் தான்.
இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா பறந்து ஹெலிகாப்டர்லலாம் போய் நிறைய இடத்துக்கு 100 இடத்துக்கு பிரச்சாரம் போயிருக்காரு. நம்மளால முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஏன் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களே வந்து 100 இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவருடைய தொகுதியை விட்டு அவர் வெளியே வரவும் இல்லை. அவர் சார்ந்த சமுதாய மக்களுடைய ஓட்டையை அவர் வாங்கலை. அதுதான் இங்கே முக்கியம். அவருடைய ஓட்டையாக வாங்கி அவங்க ஜெயிச்சிருக்கணுமே. அவங்க சமுதாய ஓட்டை கூட அவரால் வந்து வாங்க முடியாத அளவுக்கு தான் அவருடைய பிரச்சாரமே இருந்தது. இன்னொன்று, டிசம்பர் 25 வந்து நானும் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நான் வெளியே போகிறேன்னு சொன்னதுக்கு பிறகும் மத்திய பாஜக அவரை வந்து விடாமல் நீங்கள் வந்து கேம்பெயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறையா விஷயங்களுக்கு டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் சீக்கிரட்டாகவும் வேறு வேலைகளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வேறு மாநிலங்களுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு கூட வெளிநாட்டுக்கு பயணம் போயிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பாஜகவினுடைய அனுமதியோடு தான் நடந்திருக்கு. அப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா, அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை எது செஞ்சாலும் சரியாகவே இருக்கும்னு அவங்களே நினச்சி தான் நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1.5 வருஷமாக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் டெய்லி அரசியல் பண்ணியிருக்கலாம். டெய்லி பிரச்சனைகளை கொண்டு வந்து சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி மீடியா ஃபோக்கஸ் அவர் பக்கம் திரும்பியிருக்கலாம். திருப்பி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்காது. அட்லீஸ்ட் இருந்த அளவாவது இருந்திருக்கும். இது எல்லாமே பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் வந்து வளர்ந்து வர்றது நிறைய பேருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. இப்போ இன்னைக்கு தாவேகாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதுவுமே இல்லை. 2 திராவிட கட்சிகளுமே வந்து இன்னைக்கு உடஞ்சி போயிருக்கு. அதுக்கு ஈக்குவலாக ஒரு கட்சி வரணும்னா கண்டிப்பாக அது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் முடியும். அதை அவர் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, டெல்லி பாஜகவுமே வந்து இதை நல்லா வந்து புரிஞ்சிருக்காங்க. அதனால தான் வந்து நீ போய் எது வேண்டாலும் செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அதாவது ஓபிஎஸ் மாதிரி தன்னுடைய பதவி அதுக்குண்டான அதிகாரம் என்னன்னு தெரியாமல் கோட்டை விட்டதில் ஒன்று ஓபிஎஸ், 2வது நயினார் நாகேந்திரன் அவர்கள். எவ்வளவோ அவர் கிடைச்ச வாய்ப்புகளை இந்த 1.5 வருஷத்தில் அந்த மாநில தலைவராக இருந்து அத்தனை தொண்டர்களையுமாவது பிடிச்சு வச்சிருக்கலாம். இன்னைக்கு தொண்டர்கள் எல்லாமே வேணான்ட்டு வெளியே போகிறதுக்கு காரணம் இங்கே இருந்தால் நமக்கு ஏதாவது ஒன்றுனா கூட யாரும் கேட்க ஆள் இல்லை, நாதி இல்லை. அதாவது வந்து அவங்க எங்கே இருந்தால் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்குமோ, எங்கே இருந்தால் நம்மளுடைய மாநிலமும் நம்மளுடைய மக்களும் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறவங்களோ அந்த இடத்த நோக்கி மக்கள் நகல்றாங்க. அதுதான் உண்மை. அதே மாதிரி அவர் எலெக்ஷன்ல வந்து தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நேத்து கூட ஒரு பிரபலமான ஒரு சேனல்ல இருந்து ஒரு கேமராமேன் பேசுறாரு. அவர் சொல்றாரு, அக்கா அண்ணாமலை அவர்கள் வந்து தோக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை, ஆனா இன்னார் இந்த மாதிரி செஞ்சு அவர் தோற்கடிக்க வச்சாங்க. இது அண்ணாமலை அவர்களுக்குமே நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. அதாவது வேற கட்சிக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு கேமராமேனும் ஒரு ரிப்போர்ட்டருமே பார்த்து வருத்தப்படுறாங்க. இது எல்லாமே உண்மை. இன்னைக்கு எல்லாரும் தனி மனித துதி பாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஆப்கி பார் 400 பார், ஆப்கி பார் மோடி சர்க்கார், அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க. நமது இந்தியாவினுடைய அடையாளம் யாரு? மோடி அவர்கள். அவரை வச்சுதான் இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையுமே வந்து பாஜக அரசாங்கம் வந்துகிட்டு இருக்கு. இந்த வர்ற முறை கூட மோடி ஐயா இல்லாம நம்ம எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுதான் பிராண்டு, அவர் தான் வந்து இந்தியா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாஜகவும் கொண்டு வந்திருக்கு. அது தமிழ்நாட்டுக்கும் தேவையாகத்தான் இருக்கு. இது வந்து தவறுனே சொல்லவே முடியாது. ஆமாம், தேவை. அது அண்ணாமலை முகமாக இருந்தால் மக்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கு, மக்கள் ஏற்றிருக்காங்க. மக்கள் தொண்டர்களுக்கு தான் நம்ம நாடு எப்படி இருக்கணும்னு தேவை. ஏசி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க பேசுகிறவங்களுக்குலாம் தொண்டர்களுடைய மனநிலை புரியாது. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த எலெக்ஷன் டைமில் நான் நினச்சி அந்த வேட்பாளர்கள் தான் வந்து கை காசு போட்டு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். இல்லை, பாஜக மேலிடம் இவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கு. அந்த வேட்பாளர்கள் சீனிவாசன் சார், நீங்கள் நிறைய பேர்கிட்ட இறங்கி பேசி பாருங்களேன், டீ வடை கூட வாங்கி கொடுக்கலையாம் சார். இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க பைக்குக்கு அவங்களே வந்து பெட்ரோல் ஊற்றிட்டு போய் வேலை பார்த்துருக்காங்க. நாளைக்கு இந்த வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா இவங்களுக்கு கீழே வேலை பார்த்தவங்களுக்கு இவங்க ஏதாவது செஞ்சுட போகிறாங்க, ஒரு கவர்மெண்ட் வேலை எதுவும் வாங்கி கொடுத்துட போகிறாங்களா? எதுவுமே இல்லை. ஆனால் வேட்பாளர்கள் தங்க கூட இருந்த ஆளுகளுக்கு கூட ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்கலையாம், எதுவுமே செய்யணும்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட். இது ஏடிஎம் கேலையும் இருக்குது. இதை நீங்கள் எடப்பாடி ஐயாட்ட தயவு செய்து சொல்லுங்கள். முதல்லாம் பாஜகவால் யாராவது கூட்டம் போட்டு கண்ட மணிக்கு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் ஊரெல்லாம் நிறையா திட்டுவாங்க. நாங்கள் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த எங்கள் ஏரியாவில் பாஜக கண்டமானி திட்டுவாங்க. இப்போலாம் திட்ட முடியாது. ஏன்னா திட்டங்களை விட பாரத பிரதமரையும் அண்ணாமலை அவர்களையும் பாஜகவையும் நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லா ஊர்லேயுமே வந்துட்டாங்க. அதில் இந்த மாற்றம் வந்து அண்ணாமலை கொண்டு வந்தது. ஏன்னா அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு என்ன செஞ்சாருன்னு சொன்னீங்க இல்லையா, இது பூராமே கிராமமாக கொடிகளை கொண்டு போய் சேர்த்திருக்காரு, பாரத பிரதமருடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்காரு, பாஜக தொண்டர்கள்ட்ட ஒரு தைரியத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த நாட்டை வந்து நம்ம நேசிக்கணுங்கிற அப்படி விஷயத்த அண்ணாமலை அவர்களை தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுபடி இன்னும் நிறைய எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பாக
இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து அழுத்தமாக சொன்னது இவர் தான். சொன்ன முறை வேற மாதிரியாக இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. அரசியல்வாதி அப்படியே இப்படி டக்குன்னு சீனிவாசன் சார் மாறினது எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷன், நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாரு. அப்போ அது வந்து அங்கே இருந்தால் செயல்பட முடியாதுன்னு அவர் நினைக்கும் போது தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதை மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. இதுக்காக வந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து பொறாமையில் பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப உண்மையிலே எனக்கெல்லாம் வருத்தமாகத்தான் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் வாரும் வேலை பார்க்குறாங்களா, நானும் பாருங்க அப்படிம்பேன். கட்சியில் 10 ரவுடிகளை வச்சுருக்காங்க. பாஜகலையோ இனி அண்ணாமலை அவருக்கு புது கட்சி ஆரம்பிக்கிறப்பல 50 ரவுடிகள் கூட வச்சுக்கோங்கம்பேன். அவன் ஒரு ரவுடினா நம்ம சைடு 10 ரவுடி இருக்கணும். அப்படி மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும். ஏன்னா தமிழ்நாடுனுடைய அரசியல் களமே வேற. மக்களை வந்து யோசிக்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால இங்க அவனுக்கு ஆப்போசிட்டா நம்ம 10 அடி இல்ல 16 அடி பாஞ்சு இங்க அரசியல் பண்ணா மட்டும்தான் முடியும். பாப்போம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.